வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வந்து ரேஷன் கடைக்கு தான் போக போகிறோம். எனக்கு காமெடியாக இருக்கு. ஓகே, எதுக்குமா ரேஷன் கடைக்கெலாம் vlog எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு வேற கண்டென்ட் இல்லை. அண்ட் ஆல்சோ இதுதான் நான் வந்து ரேஷன் கடைக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து நாங்கள் பீச்சுக்கும் போகிறோம். இன்னைக்கு நானும் டேடி பீச்சுக்கு போயிட்டு மீன் வாங்க போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து இப்படி ரெடியாக இருக்கேன். மேக்கப்லாம் போட்டிருக்கேன். சரி, என்னைக்காச்சும் தானே ஒரு நாள் வெளில போகிறோம், அதனால வந்து நான் மேக்கப்லாம் போட்டுட்டு ரேஷன் கடை அப்புறம் மீன் வாங்க ரெடி ஆகிட்டேன் கைஸ். நீங்களும் என் கூட வாங்க, நாங்கள் என்ன மீன் வாங்க போகிறோம். அப்புறம் ரேஷன் கடையில் போய் ஒரு பஞ்சு வைக்கணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போகிறேன். அதுதான் இன்னைக்கு இந்த vlogல பார்க்க போகிறீங்க. நீங்களும் வாங்க, மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ரேஷன் கடைக்கெலாம் ஒரு vlog-ஆ போடுறதுன்னா அது நான் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு யூனிக் யூடியூபர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதனால என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளம்பி போகலாம். சன்கிஸ்டு கைஸ், சன்கிஸ்டு கொஞ்ச நேரம் டேன் கிஸ்டு ஆகிடும். வெள்ள முடி வேற இன்னும் ஒரு வருஷத்துல ஃபுல்லா வெள்ளையாடும் போல. செம்மட்டையா இருக்கு முடியலாம் கைஸ். பாத்தீங்களா, என் முடி ப்ரௌனா இருக்கு. ஹேர் கலர் பண்ணாமே எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சாதான் முடி கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இங்க மெயின்டைனே பண்றது இல்லை. கைஸ், நாங்கள் சர்க்கரை வாங்க போகிறோம். கவர் எடுத்துன்னு வரல சர்க்கரைக்கு. அவங்க வந்து கார்டு லைவாக வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்குங்கன்றாங்க. ஸோ வந்து சர்க்கரைக்கு கவர் தேடுறோம். சர்க்கரை வாங்கிட்டு வரேன் நான். டேடி, சர்க்கரைக்கு இந்த கவரா? மட்டமாக இருக்கு டேடி இந்த கவர். டேடி இருங்க டேடி, ஒரு சர்க்கரைக்காக சர்க்கரை வாங்க தான் போனோம். ஆனால் வந்து கவர் இல்லாதனால வந்துட்டோம் நாங்கள். அடுத்த வாட்டி டேடி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சர்க்கரை வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் வீடு மாறுனதுனால இங்கேருந்து எங்களுக்கு ரேஷன்லாம் வாங்க முடியல கைஸ். அதனால கார்டை வந்து லைவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குங்க ஏதாச்சும் இருந்தாங்க. சரி, அப்புறமா வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். இப்போ எங்க டேடி போகிறோம்? பீச். இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு போய் மீன் வாங்க போகிறோம். மீன் நான் வந்து ஏன் இந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நார்மலாகவே பண்ணிக்கலாம், மேக்கப்லாம் போட்டிருக்கேன். அதனால வந்து மீன் மார்க்கெட்டுக்கு வந்து இல்ல, நான் வந்து சரி என்னைக்காச்சும் தானே கிளம்புறோம், அதனால எங்க டாடி வந்து கவுண்டர் கொடுத்துன்னு இருக்காரு. சரி என்னைக்காச்சும் நான் நார்மலா இதை குர்த்தியே போட்டிருக்கலாம் போல கைஸ். எனக்கு நான் வந்து ரேஷன் கடைக்கு போறேன், இந்த ட்ரெஸ் போட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன இதுக்காக கிளம்புன மாதிரி இருக்கா, அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு. நானு டாடி வேற ட்வின்னிங் பண்ணிட்டு இருக்கோம். என் ட்ரெஸ்ஸும் பச்சை கலர், இதுல கொஞ்சம் கிரே மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் ட்ரெஸ்ஸும் பச்சை கலரா, நான் இந்த ட்ரெஸ் போட்டேன். பார்த்தா இவரும் பச்சை கலர் இருக்காரு. பாருங்களேன், லாஸ்ட் டைம் பார்க்கும் போதும் 2 பேரும் சேம் கலர் தான், இந்த வாட்டியும் பார்க்கும்போது சேம் கலர் தான். எப்படிதான் ஒரே இதுவா இருக்குன்னு தெரியல. டெலிபதி ஆயிட்டு இருக்கு எங்களுக்கு. இல்ல வரல, சும்மா வீடு செட்டு கைஸ். மீன் கடையே இல்ல, எல்லாம் க்ளோஸ்ல வச்சுக்கிறாங்க. சூப்பரா வரைஞ்சிருக்காங்கல்ல, அழகா செம்மையா இருக்கு. இது செம்மையா இருக்கு. பீச்சுக்கு வந்தாச்சு கைஸ். மீன் வாங்க போறோம். மீன் வாங்கிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு நான் காட்டுறேன். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஒரு கிலோ 400 ரூபா மீன் 350 ரூபா அவ்வளவு. சரி, இப்போ வந்து சீலா மீன் நார்மலா எவ்வளோப்பா? 350 ரூபா. 2 மீன் 1 கிலோ. 1 கிலோ. இப்ப அது 2 மீன் என்ன எத்தனை கிலோ இருக்கும்? 1/2 கிலோ தான் இருக்கும். அது 700 ரூபாய்.
இல்ல நல்லா அதே சீலா மீன் வேற கடையில கேட்டா 350 ரூபான்றாரு 300 ரூபான்றாரு. அந்த ஆன்டிட்ட போய் கேட்டா 700 ரூபான்றாங்க. அதான் எங்க அப்பா சொல்றாரு, என்னம்மா மொத்த மீனுக்கும் விலை சொல்றியான்றாங்க. இல்ல வெறும் 2 சீலா மீனுக்கு தான் சொல்றேன்றாங்க. ஐயோ இங்க என்ன ரோட்டு கிட்ட நம்ம வீட்டாண்டெல்லாம் போடுவாங்கல்ல, அங்க வாங்கினாலே கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மீன். இன்னொரு கடை பார்த்துருக்கோம், அங்க போய் மீன் எவ்வளோன்னு கேட்டு வருவோம். வாங்க எங்க கூட நீங்களும் மீன் ஷாப்பிங் வாங்க, ரேட்லாம் பார்த்துட்டு நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. எங்க அப்பா பாருங்க மீனுக்காகவே கூட. வேணாம், அது வேண்டாம். இது என்னது ஸ்குவிட்டா? அது வேண்டாம். எவ்வளோமா அது? இந்த 1500 உயிரோட மீன். அது எவ்வளோமா? இது 4000 ரூபாய் மீன். மீன் எல்லாம் நல்லா ஓபன் பண்ணி காட்டிட்டு என்ன காட்டுது அந்த பக்கம் காட்டு. எல்லாமே நல்ல மீன் தான், நீங்க பார்க்கவே தேவையில்லை, பெருசாவே தரேன் உங்களுக்கு. ஐயோ இங்கப்பா அதான் விலையில இல்ல எங்க டாடி வந்து மீன் இவர் எங்க மீன் வாங்கணும்னா எங்க டாடி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், போய் கூட்டின்னு போங்க. செம்மையா பேரும் பேசி வாங்கிட்டாரு guys, வேற லெவலு. ஐயோ இனிமே ஃபியூச்சர்ல எல்லாம் எங்க டாடி தான் எனக்கு மீன் வாங்குறதுக்கு ஆபீசர், மீன் வாங்குற ஆபீசர் இவர் தான். மீன் வாங்குறான். ஆமா பாருங்க பெருமையா வாங்கிட்டாங்க. லேட் ஆமாம்மா? கொஞ்சம் தாங்க காஞ்சிருங்க. இப்ப வந்து என்ன மீன் டாடி வாங்கணும்? வவ்வா மீன் வந்து அவங்க 1000 ரூபாய்க்கு சொன்னாங்க. 4 மீன் வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. எங்க அப்பா வந்து அவரோட ஸ்கில்ஸ் பேரம் பேசுற ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டி ஒரு 600 ரூபாய்க்கு பேசினாரு. 1000 ரூபாய் மீன் 600 ரூபாய்க்கு பேசினாரு. அவங்க ஒத்து வரல. அப்புறம் 700 ரூபாய்க்கு பேசினாரு. அப்புறமும் அவங்க வந்து கொஞ்சம் ஒத்து வரல. அப்புறம் 50 ரூபாய் போட்டு 750க்கு வாங்கியாச்சு 4 மீன். இப்போ வந்து அறியறதுக்கு வந்து அவங்க வந்து லேட் ஆகும்ட்டாங்களா. இப்போ வந்து இங்க பாத்துட்டு இருக்கோம், யாராச்சும் அவங்க இங்கேயே அறிஞ்சு கொடுப்பாங்கன்னாங்களா, அதனால தேடிட்டு இருக்கோம். யாராவது ஒரு பாட்டி ஆன்டி யாராவது கட்சாங்கன்னா அறிஞ்சிட்டு வந்துடலாம். சூப்பரா ஒரு வியூ எடுக்கலாம். இங்க வந்து கல்யாணத்து பார்த்த மாதிரி காக்கா வந்து பாத்ரூம் போயிடுச்சு கைஸ். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா எப்படி டாடி அந்த அளவு நீங்க லைக் பேசுறீங்க? இல்ல நானா வந்து கோவா போனேன். அப்ப வந்து என்னால மேக்சிமம் விலை கம்மி பண்ணி பேசுறது வந்து 100 ரூபாய் தான். அதுக்கு மேல என்னால கம்மியே பண்ண முடியல. அதுலயும் வந்து நான் அவரு கம்மி பண்ணது 50 ரூபாய். அதையும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். உங்களால எப்படி இப்ப எங்க டாடி கூட கோவா போயிருக்கலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனேன். அவரோட போயிருந்தா நல்லா பார்கெயின் பண்ணி 100 ரூபாய் இருக்கிற சட்டெல்லாம் 50 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். பார்கெயின் மாஸ்டர். இல்ல ஆனா அந்த ஒரு கடையில சொன்னாங்களே அந்த ஆன்டி வஞ்சனம் இல்ல டாடி 700 ரூபாய் சொன்னாங்க. ரெண்டு மீன் 700 ரூபாய் சொன்னாங்க. அதான் சொன்னேன், கடை ஃபுல்லா வேலை சொல்றியா? கடை வேலை சொல்றீங்களா இல்ல மீன் வேலை சொல்றீங்களான்னு கேக்குறாரு. ஒரே பண்ணு கைஸ். மீன் வந்து ஆய கொடுத்துருக்கோம் கைஸ். மீன் ஆஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சாம்பம் இங்க வந்து மீனும் வந்து ஆஞ்சி வாங்கியாச்சு கைஸ். மீன் வந்து இது வாங்கியாச்சு கைஸ். மீன் வந்து ஆஞ்சியும் வாங்கியாச்சு. எவ்வளோ 60 ரூபாய் டாடி? 60 ருபீஸ்க்கு வந்து அழகா கட் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். எறா வாங்கலான்னு பாக்குறோம். எறா கடை எங்கேயாவது இருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ப்ரான் பட்டர் மசாலா பண்ணலான் இருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ப்ரான் பட்டர் மசாலா இன்ஸ்டால ஒரு அக்கா பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தேன், சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். எறா எங்கேயாச்சும் நல்லதா மாட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். எங்க டாடி வந்து பேரம் பேசி பார்த்தாரு ஒரு பாட்டிட்ட. எறா வந்து 100 ரூபாய் டாடி, 75 ரூபாய்க்கு. ஆமா, ஒரு 75 ரூபாய்க்கு கேட்டாரு. அவங்க வந்து அந்த பாட்டி அசையவே இல்லையே, நீங்க வாங்குறதுனா வாங்குங்க, இல்ல போங்க, நான் விற்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் ஒன்னும் இறங்க. நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம், அந்த பாட்டி எங்கேயாவது மனசு மாறுவாங்களான்னு பார்த்தோம், மாறல. அப்புறம் வந்துட்டோம். சரி, ஓகே, அவ்வளவுதானே. அதுவே எங்க டாடிக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. பேரம் பேசிந்தவரே அந்த பாட்டி வேற லெவல். ஆனா அவங்கள மாதிரி தான் கைஸ் இருக்கணும், பிசினஸ் பண்ணோம். 87 இல்ல, கடமை எவ்வளவுமா? கடமை 300 ரூபாய் மினிமம். 200 ரூபாய் கடமைனா இல்ல. அது என்ன மீன்? மீன் தாங்கடா, மீன். ரெண்டு பேரும் டார்கெட் சூப்பரா டாடி. நீங்க ஆனா சூப்பர் டாடி, இல்ல ஸ்கில்டு டாடி. தண்ணிலாம் கேக்குறாரு, அவருக்காக சேவை செய்யறாரு. ஓகே, இப்ப வந்து இந்த கடையில வந்து எறா எவ்வளவு போச்சு? எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 300 ரூபா தான். 300 ரூபாய் ஆச்சு. 4 கூரோட அதிகம் இங்க. கூரா? அந்த பழைய பாட்டியோட இங்க கொஞ்சம் அதிகம் ஏறா. அதோட கொஞ்சம் ஆமா அதிகம். ஆனா நல்லா இருந்தது ஏறா, சூப்பரா இருந்துச்சு. டாடி இப்ப அந்த நம்ம வந்து வண்டி இப்படி போகணும், யூட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆமா, அங்க போலீஸ் இருப்பாங்க. ஓகே, சூப்பரா வாங்கியாச்சு, எறா வாங்கியாச்சு. இனிமே இப்போ வீட்டுக்கு போற வேலை தான் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து இப்ப எறா வந்து இங்க ஆய குடுக்கல, நானே ஆஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன் எங்க டேடிட்ட. ஏன்னா இங்க வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், வீட்டுல ஆஞ்சா பொறுமையா லேட் ஆகும். எறா வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் மீனும் வாங்கியாச்சு. மீன் வந்து என்ன டாடி, என்ன மீன் அது பேரு மறந்துட்டேன். வவ்வால் மீன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரானும் வாங்கியாச்சு. 300 ரூபாய்க்கு ப்ரான் வாங்கியாச்சு. அப்புறம் மீன் வந்து 700 750க்கு மீனும் வாங்கியாச்சு. இப்ப வந்து ப்ரான் மட்டும் வீட்டுல போய் கிளீன் பண்ணி ஆயணும் கைஸ், அவ்வளவுதான். இங்க ஆஞ்சா லேட் ஆகும்னு தோணுது, வீட்லயே போய் உட்காந்துட்டு ஏதாவது டிவி பார்த்துன்னு ஆஞ்சிடலாம். சரி, இப்போ வீட்டுக்கு போறோம், கிளம்பிட்டு இருக்கோம், வாங்க நீங்களும் பாருங்க. இந்த ஒரு ஃப்ரூட் இது வாங்குறதுக்கு நாங்க வந்து மொத்தம் மெரினா பீச்சை சுத்திட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கார் எடுத்துட்டு வந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவே வண்டி எடுத்துட்டு வந்தா இங்க இந்த மாதிரி இடத்துல பார்க் பண்ணிட்டு ஈஸியா வாங்கிருக்கலாம். நடுவுல இங்க எங்கேயும் நிறுத்தி இண்டிகேட்டர் போட்டு பயம் வந்துச்சு எனக்கு வேற, எங்கேயாவது திட்ட போறாங்க பின்னாடின்னு. அப்புறம் சர்னு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளவு ரெடி இது? இது வந்து 40 rupees. இது பரவாயில்ல, வெரி குட். புளிக்குது பைனாப்பிள், புளிக்குது. நாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் சாப்பிடுங்க. இப்படிதான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், vlog. ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போதான் வந்தேன், 7:30 ஆயிடுச்சு டைம் அதுக்குள்ள. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மீன் வீடியோ, அப்புறம் ரேஷன், இந்த மீன்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, பீச்சில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம வந்து 614 கிட்ட இருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ். யாரோ 2 பேர் வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, யாருன்னு தான் தெரில. ஸோ நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக 1K ரீச் ஆகணும். 1K ரீச் ஆனால் நான் வந்து அப்படியே பறப்பேன், நான் வந்து மேகத்தில் வானத்தில் பறப்பேன். ஓகே, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.